ஓகே, எக்ஸசைஸ் 5.1ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் பாருங்கள். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் ஆப்வியஸ்லி நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். அவங்களே கொடுத்துட்டாங்க, நாங்கள் கொடுத்துருக்கோம், சில நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அது எதுவுமே உங்களுக்கு வந்து நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. பட் யூ டுவெல் த ரீசன், கிவ் த ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கான ரீசன் மட்டும் சொல்லணும். இப்போ வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முந்தின பார்த்த சம்மில் எப்படி பார்த்தோமோ அதே மெத்தடில் கூட ஃபாலோ பண்ணலாம். அந்த யூனிட் டிஜிட்டை வச்சு அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லை நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதுதான் வந்து கரெக்டான ரீசனாகவும் இருக்கும். அப்போ யூனிட் ஸ்கொயர் கான்செப்ட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ 1 வந்து ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஸோ வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4. அப்போ நம்பர் 4 வந்தாலும் அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். ஓகேவா, அப்போ இதெல்லாம் வரக்கூடாது. அப்படின்னா அது நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 4 வரல, அதனால் இது நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இங்கே வந்து 1, 4 அப்படிங்கிற நம்பர்ஸ்லாம் இல்லை அதனுடைய யூனிட் டிஜிட்டில் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ 3 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 3 × 3 என்ன வரும்? 9 இருக்கலாம். 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16. ஸோ 6ங்கிற டிஜிட் இருக்கலாம். அதே மாதிரி 5 ஸ்கொயர்னு பண்ணும்போது 25. ஸோ 5ங்கிற நம்பர் இருக்கலாம். இப்போ 6 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 36, மறுபடியும் 6 வந்துடும். ஸோ அது தேவையில்ல. 7 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 49 வந்துடும், அதுவும் யாருக்குனே இருக்குது. 8 ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா 4, அதுவும் யாருக்குனே இருக்குது, அது வேண்டாம். 9 ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா 81, 1 ஆல்ரெடி இருக்குது. 10 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 100. ஸோ 0 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பட் இதில் ஒரு சின்ன கண்டிஷன் என்னென்னா, ஈவன் ஜீரோவாக இருக்கணும். 0ங்கிறது ஈவன் டிஜிட்ஸில் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்தால் மட்டும்தான் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்ததுன்னா அது நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ நான் சொல்கிறத வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1, 4, 5, 6, 9 இந்த டிஜிட்ஸ்லாம் வந்தால் இது கூட நம்ம 0 சேர்த்துக்கணும். அதில் ஒரு 0க்கு மட்டும் என்ன கண்டிஷன்னா, ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ 10 ஸ்கொயர் நம்ம 100க்கு போகும்போது 2 இருக்குது. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஜீரோஸ் வரணும். 2, 4, 6 ஜீரோஸ், 8 ஜீரோஸ், அந்த மாதிரி ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்தால் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், இல்லைன்னா அது நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி 1, 4, 5, 6, 9, 0 இந்த நம்பர்ஸ்லாம் வந்தால் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அதனுடைய யூனிட் டிஜிட்டில். இந்த நம்பர்லாம் நமக்கு வரல அப்படின்னா அது வந்து நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ நம்ம வந்து அந்த யூனிட் ஸ்கொயர் பார்ப்போம், என்ன ஆன்சர் வருதோ. அதில் இது இல்லைன்னா அதே ரீசனாக சொல்லிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். 1057 1057 இருக்குது. இதனுடைய யூனிட் நம்பர் 7 எடுத்துக்கிறோம். 7 ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்கிறோம். 7 ஸ்கொயர்ட் அப்படிங்கும்போது இந்த ஃபாலோயிங் நம்பர்ஸை தான் கேட்டிருக்காங்க. நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கொயர் பண்ண வேண்டாம், அந்த யூனிட் டிஜிட்டை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ யூனிட் டிஜிட் எவ்வளவு? 7. ஸோ இப்போ இந்த 7ங்கிற நம்பர் இந்த லிஸ்ட்டில் இருக்குதான்னு பாருங்கள். கீழே இருக்க லிஸ்ட்டில் 1, 4, 5, 6, 9, 0 இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் லிஸ்ட்டில் இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, த யூனிட் டிஜிட் வந்து யூனிட் டிஜிட்டில் வந்து நோ பெர்ஃபெக்ட் நம்பர், அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரே இல்லை. ஓகேவா, இதே ரீசன் தான் எல்லாத்துக்கும் எழுத போகிறோம். ஓகேவா, இப்போ அடுத்ததில் இருக்குது 3. ஸோ 3 இதில் இருக்குதா நம்ம கொடுத்ததில்? இல்லை. ஸோ இதுவும் நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்படி தான் நம்ம செய்ய போகிறோம், நாட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதே மாதிரி இதில் 8மே நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான், நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இங்கே இருக்குது 2ங்கிறதும் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஓகேவா, ஸோ அதை எழுதிடுறோம். நம்மளுக்கு வந்து 1, 4, 5, 6, 9 ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ், அதுதான் நம்மளுக்கு வேணும். இப்போ இங்கே பாருங்கள், ஜீரோஸ் இருக்குது. ஓகே, 0 இருந்தவுடனே நம்ம வந்து ஸ்கொயர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட முடியாது. எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கிறதுனால ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆர் தேர். ஓகேவா, ஜீரோஸ் தேர். ஸோ நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்.
இந்த மாதிரி ரீசன் எழுத பழகிக்கலாம். ஓகேவா? அடுத்த சம்மில் என்ன இருக்குது பாருங்கள், 2 இருக்குது. ஸோ 2 நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ லாஸ்ட் சம்மில் பாருங்கள், லாஸ்ட்டுக்கு முந்தின சம், இதுலேயும் 3 zeros இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளோ இது ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் இருக்குது. ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது அப்படின்னாலே நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ இங்கே வாங்க, இதில் லாஸ்ட்டில் 1 ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது. ஸோ இதுவும் 1 அப்படிங்கிற ஒரு ஜீரோ இருக்குது. ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் இருக்குது. ஸோ ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோ இருக்கிறதுனால நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு சம்லையும் அந்த ரீசனை வந்து தெளிவாக சொல்ல தெரியணும். எக்ஸாம்ஸில் அது கரெக்டான ரீசனை ரைட் பண்ணவும் தெரியணும். அதுதான் ஒன்று. இந்த யூனிட் டிஜிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் லிஸ்ட்டில் வரல. இந்த மாதிரி டிஜிட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். இங்கே வேறு நம்பர்ஸ்லாம் வந்திருக்கிறதுனால இது நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு நம்ம எழுத முடியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.